Day 2 in New Zealand. இந்த ரோட்ஸ் தாப்பா வேற மாதிரி. இது வந்து மெயின் ரோடா இல்லை வந்து ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிற ஒரு ரோடா எதுவுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். மணி ஒரு 7:30 ஆகுது. ஒரு வயவுலையும் காணா ரோட்டில். நம்ம ஊர் மாதிரி முக்குக்கு முக்குக்கு டீ கடை எதுவுமே கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. வீடெல்லாம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஒன்றும் தெரில, நம்ம அடிச்சு போகிறோம். ஒரு சின்னதாக எது ஷாப்பு எது வீடு எதுவுமே தெரியாது. இங்கெல்லாம் நல்லா மரத்தோட குப்பையெல்லாம் கிடக்குது. மரத்தோட குப்பை கிடந்தா பரவாயில்ல. நம்ம ஊரில் எல்லாம் பிஸ்கட் பாக்கெட் குப்பை தான் கிடக்கும். ஸ்பீட் டிராஃபிக்லாம் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுறானுங்க. லைக் ஸ்லோன்னு எழுதி போட்டிருந்தா கன்ஃபார்மாக ஸ்லோ பண்ணுறானுங்க. ஸோ இண்டிகேட்டர் போட்டு தான் ப்ராப்பராக மூவ் பண்ணுறானுங்க. நமக்கு ரைட் சைடு வந்து வண்டி வந்ததுன்னா நம்ம வந்து ரைட் சைடு வண்டிக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறானுங்க ரூல்ஸ் எல்லாம். நல்ல கண்ட்ரி தான். இங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போகுது. கார்ஸ் அண்ட் பைக்ஸ் பார்க்கவே முடியறதில்ல. ஸோ பைக்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி போல். இங்கே ஹாரன் சவுண்ட் கிடையாது. மேபி பாப்புலேஷன் கம்மியாக அப்படிங்கிறனாலையான்னு எனக்கு தெரில. இது ஏதோ டெக் பார்க் மாதிரி இருக்குது. பாப்புலேஷன் கம்மிங்கிறனால இப்படி இருக்கா என்னென்னு ஒன்றும் தெரில. பட் இட் இஸ் குட். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊருக்கு வரலாம். ஆனால் நம்மளால் இங்கெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு தெரில. நம்மளுக்கெல்லாம் இந்த கிச்சாமுச்சான்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுக்கு டிப்ரெஷன் ஆயிரும் போல். அது மாதிரி தான் இருக்குது. மணி இப்போ ஒரு 7:40 பக்கம் ஆச்சு மார்னிங். சண்டேங்கிறனாலேன்னு தெரில. சி இன்னும் டேஸ் இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே ஒரு மோட்டல் இருக்குது. அதில் கீழே ஒரு லைட்டை போட்டு நோ வேகன்சின்னு போட்டானுங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீ உள்ளே போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. போடனே தெரிஞ்சிடும். இங்கே வெளியே பார்த்துட்டு நோ வேகன்சின்னு உள்ளே போக வேண்டியதில்லை. ஒரு மாதிரி கோடு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க எல்லோரும். ஓவர் ஸ்பீடும் யாரும் போகிறதில்ல. நார்மலாக தான் போகிறானுங்க. ஹை எண்ட் கார் லைக் BMW ஆடி அப்படிங்கிற மாதிரி நிறைய கார்ஸ் பார்க்க முடியறதில்ல. ஸோ நார்மலாக டொயோட்டா இருக்குது, ஃபோர்டு இருக்குது, கியா இருந்துச்சு, ஸ்விஃப்ட் இருந்துச்சு. ஸோ ஆவரேஜான காரை வச்சுட்டு தான் எல்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க. நம்ம ஆளுக்கு தான் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு 40 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குவானுங்க. ஸோ இதெல்லாம் சிவிக் சென்ஸ் தானே, காமன் சென்ஸ். அந்த மாதிரி தான் இவனுங்க அது ப்ராப்பராக வாழ்ந்துட்டு இருக்கானுங்க போல். மார்னிங் சொல்லவே இல்லை. இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்குது. லைக் இவனுங்கெல்லாம் எப்போ வேலை செய்வானே தெரில. நேற்றுலேருந்து இது இப்படியே தான் இருக்குது. தெளிவாக இந்த சைடு வந்து ஒரு மண்ணு கூட வரல, ஒரு குப்பை வரல. எப்படி தாண்டா அப்படி ஒர்க் பண்ணுறீங்க? One of the cliff edge in New Zealand. கிட்டத்தட்ட கோக்கர்னா மாதிரி இருந்தாலும் ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன். ஃபோட்டோக்கு நல்லா இல்லை ஆக்சுவலாக. பட் பார்க்கறதுக்கு இட் வாஸ் ஸோ அமேசிங். இதுக்கு முன்னாடி பார்த்த இடம் வந்து பீகா. அது வந்து அந்த டாப் ஆஃப் மவுண்டெயினு. அதுக்கு கீழேயே வந்து இது பீகா பீச் அப்படின்ட்டு ஒரு பிளாக் சாண்ட் பீச் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஹை வேவ் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுறா அப்படின்னா அந்த வேவ் வர்றப்போ விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருந்தான். ஒரு 40-50 வீடியோ எடுத்து வச்சுருந்தான் பாவம். ஸோ இந்த பிளேஸும் க்ரௌடட் கம்மியாக இருக்கிறனாலேயே என்னமோ நமக்கு வந்து இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப சட்டிலாகவே இருக்குது.
ரொம்ப காமாக நீட்டாகவே இருக்கும். ஸோ அதுதான் இதோட பிக்கஸ்ட் ப்ளஸ் நியூசிலாண்டோடது. ஸோ அதுதான் கேனட் காலனி. அடுத்து அங்கே தான் போகும். இவனுக்கு தான் அந்த கேனட்ஸ். Some glimpses of day 2 of New Zealand's